போக மாட்டாங்க. சும்மா அப்படியே கட்டாந்தரையில் வாரி போட்டு போக மாட்டாங்க. பலன் இல்லை, போட்டு பாருங்க, ஒன்றுமே வேலை செய்யாது. அப்போ என்ன செய்யணும்? அந்த ஆசை இருக்கணும். இந்த வசனம் என் உள்ளத்துக்குள்ளே இருந்து பலன் கொடுக்க வேண்டும். இது மிகுதியான பலனை கொடுக்க வேண்டுமெனால் என் இருதயத்தை நான் என்ன செய்வேன்? தேவ சமூகத்திலே முதல்ல வைக்க வேண்டும். ஆண்டவர் காட்டுவார், உன் இருதயத்துக்குள்ளே இன்னாலாம் இருக்குது பாரு. கோபம் இருந்தால் அதை காட்டுவார், வைராக்கியம் இருந்தால் காட்டுவார், எரிச்சல் இருந்தால் காட்டுவார். பழங்காலத்து பாவம், பழங்காலத்தை யாரோ ஒன்று சொன்னாங்க, அதை உள்ளே வச்சுன்னு அதெல்லாம் எடுத்து போடுங்க. இந்த வருஷம் இந்த துவக்கத்தில் இந்த தீர்மானத்தை எடுங்கள். உங்கள் இருதய செம்மையாக இல்லாமல் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் எவ்வளவு வாசித்தாலும் அந்த இருதயத்துக்குள்ளே அந்த வசனமானது முளைக்காது, பலன் தராது, பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். அப்போ நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். இந்த சமாதானம், இந்த வசனத்துக்குள்ள பைபிளில் சமாதானம் இருக்குது, சமாதானத்தின் வார்த்தை இருக்குது, தெய்வீக சுகத்தின் வார்த்தை இருக்குது, ஆசீர்வாதத்தின் வார்த்தை இருக்குது, நன்மைக்கான வார்த்தை இருக்குது. இதெல்லாம் உள்ள போச்சுன்னா நல்ல நிலத்திலே வளரும் போது தெய்வீக சமாதானத்தை உங்ககிட்ட இருந்து வெளியே போகும். தேவ ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருந்து வெளியே வரும். தேவனுடைய பிரசன்னம் இருந்த வார்த்தை உங்ககிட்ட இருந்து வெளியே வரும். தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தை உங்ககிட்ட இருந்து வெளியே வரும்.